بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, கிதாபு தௌஹீத் சம்பந்தமாக நாம் ஷிர்குடைய வகைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நம்முடைய கடைசி அமர்வில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுதல், அதுபஹ் லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக துபஹ் செய்கிறது, அதை குறித்த பாடங்களை படிச்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் அதை உட்பட ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுதல் சம்பந்தமாக அகீதா ரீதியாக படிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து அதை சார்ந்துள்ள இன்னொரு தலைப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மான் அவங்க இங்கே நமக்கு இன்னொரு தலைப்பாக கொடுக்குறாங்க. பாபு லா யுஸ்பஹு லில்லாஹி பிமகானின் யுஸ்பஹு ஃபீஹி லிகைரில்லா, அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய இடங்களில், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக துபஹ் செய்யப்படக்கூடிய இடங்களில் அல்லாஹுடைய பெயரிலும் துபஹ் செய்வது கூடாது. அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஜுபஹ் பண்ணக்கூடிய இடங்களில் நான் அல்லாஹுடைய பெயரை சொல்லி தான் ஜுபஹ் பண்ணுறேன் அப்படின்ற நியத்துலையும் பண்ணக்கூடாது. இது போன டாபிக் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே வந்த ஒரு கேள்வியாக இருக்கலாம். எந்த ஒரு பொதுவான முஸ்லீமுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்க மாட்டாங்க, ஜுபா செய்ய மாட்டாங்க. பொதுவான இஸ்லாமிய சிந்தனை உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, இந்த சிலைகளுக்காக, இந்த நபர்களுக்காக, இப்படி எந்த ஒரு பெரிய பெரிய பெயர்களை கொண்டு ஜுபா செய்ய மாட்டாங்க. பரவலாக பார்க்க முடியும். என்ன சந்தேகம் ஏற்படும்னா, எங்கெங்கெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்குமோ அங்கே போய் அல்லாஹுடைய பெயரில் ஜுபா செஞ்சால் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் ஜுபா செய்கிற அல்லாஹுடைய பெயரில் தானே, அறுத்து பலியிடுறது அல்லாஹுடைய பெயரில் தான், எங்களுக்கு ஹலால் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது எங்கே ஜுபா பண்ணால் என்ன? இப்போ நான் போய் ஒரு கடையில் கொடுத்து ஒரு கோழியை அல்லாஹுடைய பேர் அறுத்தாலும் சரி, என்னுடைய வீட்டில் எடுத்தாலும் சரி, ஜுபா அது அல்லாஹுடைய பேர் தான் கொடுக்குறேன். அதே போல் எந்த இடத்துல வேணால் நான் என்னுடைய இஷ்டப்படி நான் பண்ணிக்க போகிறேன். எங்கே அறுக்கப்பட்டா என்ன, எங்கே சுபா பண்ணா என்ன, நான் அல்லாஹுடைய பேரில் சுபா செய்ய போகிறேன், வேறு எந்த ஒரு பேர்லையும் கிடையாது. இங்கே நமக்கு இந்த தலைப்பையும் ரொம்ப தெளிவாக விவரிச்சிருக்காங்க. அல்லாஹுடைய பெயரில் தான் சுபா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக எந்த இடத்துல சுபா செய்யணுன்றதும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடப்படுதோ அந்த இடங்களில் நம்ம அல்லாஹ்வுக்காகவுமே அறுத்து பலியிடக்கூடாது. எங்கே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, இப்போ நார்மலாக இப்போ கோயில் இருக்க வச்சிங்களேன், இந்த கோயிலில் அந்த தெய்வங்களுடைய பெயரில் பலி கொடுக்கப்படுது. இப்போ அந்த இடத்துல நான் போய் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஆட்டை வெட்டினாலும் நமக்கு அது தடை செய்யப்பட்டது தான். ஏன்னா அந்த இடம் புனிதமான இடம் கிடையாது. அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரில் அறுக்கப்படக்கூடிய இடமாக இருக்குது. அந்த இடத்துல நாம் அல்லாஹுடைய பெயரை கொண்டுமே கூட துபா செய்யக்கூடாது. இதை அழகாக நமக்கு விவரித்து கொடுத்துருப்பாங்க ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுப்பான் சூரத்துல் பரா, சூரத்து தௌபால அது வரக்கூடிய விஷயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், லா தகும் ஃபீஹி அபதா, நபியே அதில் நீங்கள் ஒரு பொழுதும் நிற்காதீங்க. அது இங்கே நம்ம குறிப்பிடப்பட்ட ஒரு சின்ன ஒரு அல்லாஹ்வுடைய வசனத்துடைய ஒரு சின்ன பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லாஹ் இதை அழகாக சொல்லி கொடுப்பான் சூரத்து தௌபாவுடைய 108வது வசனத்தில், லா தகும் ஃபீஹி அபதா, அதாவது நபியே அந்த இடத்துல நீங்கள் அந்த பள்ளியில் ஒரு போதும் தொழுகக்கூடாது.
பள்ளிகள் கட்டப்படுறது அல்லாஹ் தொழுகிறதுக்காக, அல்லாஹ் வணங்குறதுக்காக, நம்ம வணக்க வழிபாடுகள் செய்கிறதுக்காக. ஒரு பள்ளி அப்படின்னா அதிகமாக அந்த பள்ளியில் நிறைவேற்றப்படக்கூடிய அமல் தொழுகை தான். ஃபர்தாக இருக்கும், நஃபிலாக இருக்கும், தஹியாவாக இருக்கும், எப்படியோ ஒன்று. ஒரு பள்ளி அப்படின்னா அதில் அதிகமாக நிறைவேற்றப்படக்கூடிய அமல் நம்ம தொழுகை தான் வரும். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், லா தகும் ஃபிஹி அபதா, நபியே அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகக்கூடாது. பள்ளியாக இருக்குது, அல்லாஹ் கட்டளையிடுறான், அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகாதீங்க. எந்த பள்ளியில்? அல்லாஹ் இது அழகாக இதுக்கு முன்ன இருக்கிற வசனத்தில் 107வது ஆயத்தை சொல்லி கொடுப்பான். வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரன். ஒரு சில மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மஸ்ஜிதை கெட்ட எண்ணத்தில் கட்டியிருக்காங்க. மஸ்ஜிதை கெட்ட எண்ணத்தில் கட்டியிருக்காங்க. வ குஃப்ரன், இன்னும் குஃப்ரான நம்பிக்கையில், குஃப்ரான விஷயத்திற்காக இறை இல்லம் கட்டப்பட்டிருக்குது. வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், முஃமின்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி பள்ளிகள் இருக்குது. வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபில், அதே போல் எதிரிகளுக்கு தங்கும் இடம் கொடுப்பதற்காக அந்த இடம் கட்டப்பட்டிருக்கு. வல யஹ்லிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, அந்த மக்கள் சத்தியமிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இதை கட்டதை நல்ல சிறந்த எண்ணத்தில் கட்டியிருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், அந்த மக்கள் போய் சொல்கிறாங்க, இலா தகும் ஃபீஹி அபதா, நபியே அந்த பள்ளியில் சொல்லாதீங்க. இதோடைய விளக்கம் தஃப்சீர் கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஈஸியாக புரிஞ்ச வசனம் நமக்கு. இப்போ நபியுடைய பள்ளி இருக்குது மதினால, நபியுடைய பள்ளியிலேருந்து குபா பள்ளி வாசல் இருக்கும். குபா பள்ளி வாசல் ஒரு அரௌண்ட் 4-5 கிலோமீட்டர்ஸில் மதினா டு அந்த குபா அந்தக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். குபாக்கு அருகில் உள்ள மக்கள், குபாக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில முனாஃபிக்குகள் என்ன பண்ணுறாங்க, இந்த கெட்ட கெட்ட எண்ணங்களுக்காக காஃபிர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, முஸ்லீம்கள் மத்தியில் பிளவுகளை கொண்டு வர்றதுக்கு, இன்னும் காஃபிர்களுக்கு ஏதாச்சும் உதவி வந்தால் இங்கேருந்து பண்ணுறதுக்கு, செல்வம் ரீதியாக இல்லை இடம் ரீதியாக, இந்த நோக்கங்களில் முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டுறாங்க. ஒரு பள்ளியை கட்டப்பட்ட பிறகு நபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நபியே நாங்கள் ஒரு பள்ளி கட்டிட்டோம், அங்கேருந்து ஒவ்வொரு வக்துக்கும் நாங்கள் குபாக்கு வர முடியல, கொஞ்சம் தூரமாக இருக்குது, நாங்கள் தூரமாக வந்துட்டு போக கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்கள் ஏரியாவிலே நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டியிருக்கோம். அந்த பள்ளி உலக மக்கள் மத்தியில் ஒரு பள்ளி வாசலாக காட்சி அளிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 2 ரக்காத் தொழு வச்சுட்டு போயிருங்க. நபி வந்து தொழு வச்சுட்டாங்க அப்படின்னா அது முறையான பள்ளி வாசலாக மக்கள் முன்னே காட்சி அளிக்கப்படும், எல்லாம் வருவாங்க, தொழுவாங்க, போவாங்க, எல்லா பள்ளிகளை பார்த்தும் பார்ப்பாங்க. அப்போ நபிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த முனாஃபிக்கள், இந்த மாதிரி நபியே வந்து நீங்கள் தொழுதுட்டு போயிருங்க, தொழு வச்சுட்டு போயிருங்க, 2 ரக்காத்தாச்சும் பரவாயில்ல. அப்போ நபி தபூக்குக்காக வேண்டி வெளியே போயிருப்பாங்க, பயணத்தில் இருப்பாங்க. நபி சொல்லியிருப்பாங்க, சரி நான் இப்போ போகிறேன், ஒரு பயணத்துக்காக வேண்டி முன்னேறிக்கிறேன், நான் திரும்பி வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டதை நான் செய்கிறேன், திரும்பி பயணத்தை முடிச்சு திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது நீங்கள் கேட்டதுக்கு கண்டிப்பாக நான் சரி பண்ணுறேன், தொழு வைக்கிறேன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஃபர் முடியறதுக்குள்ளே அல்லாஹ் அவங்களுக்கு தெரிய வச்சுட்டான், இது நபியே நீங்கள் நின்று சொல்லக்கூடிய பள்ளியாக இது இல்லை, நார்மல் பள்ளியை போல் இது கிடையாது. நார்மல் பள்ளி எந்த அளவுக்கு தக்வாவோடு மையத்தில் கட்டியிருப்பாங்களோ எண்ணத்தில் நீயத்தில், அப்படிப்பட்ட நீயத்தில் கட்டப்பட்டது கிடையாது. இந்த பள்ளி நிறுவப்பட்டதுக்கான அர்த்தங்கள் முற்றிலுமாக மாறுபட்டது, முஸ்லிம்களுக்கு முற்றிலுமாக எதிரானது. நபியே நீங்கள் இப்படிப்பட்ட பள்ளியில் தொழுறதுக்கு அனுமதி கிடையாது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌம், முதல் நாளிலிருந்தே எந்த பள்ளி தக்வாவின் மையத்தில் கட்டப்பட்டுச்சோ அஹக்கு அன் தகூம ஃபீ, அங்கே தான் நீங்கள் தொழுகிறதுக்கான மிக பெரிய தகுதி வாய்ந்த இடமாக இருக்குது. எந்த பள்ளி ஆரம்ப நாள் முதல் தக்வாவின் மையத்தில் கட்டப்படுகிறதோ அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகிறது தான் நபியே ரொம்ப சிறந்த தகுதி முக்கிய செயலாக இருக்கும். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன ஐ யதஹரு, அப்படிப்பட்ட இடங்களில் தான், அந்த பள்ளியில் தான் சுத்தத்தை அதிகமாக சுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தத்தை விரும்பக்கூடிய சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொல்லி கொடுக்குறான், நபியே இது இப்படி நீங்கள் தொழுகக்கூடாது, எது உங்களுக்கு தக்வாவான பேஸில் அமையப்பட்டிருக்கோ அந்த பள்ளியில் நீங்கள் எப்போவுமே தொழுகணும். அந்த பள்ளியில் உள்ள மக்கள் தான் சுத்தமாக இருப்பாங்க, சுத்தத்தை விரும்புகிறாங்க, அல்லாஹும் சுத்தமான இருக்க மக்களை விரும்புகிறான். இங்கே
என்ன ஒரு அடுத்த சின்ன கேள்வி வரும்னா, அந்த தக்வாவின் மையத்தில் அமையப்பட்ட பள்ளி எது? இப்போ ஒன்று குபாக்கு பக்கத்தில் உள்ள பள்ளி முனாஃபிகள் கட்டின பள்ளி, தப்பான எண்ணங்களை கொண்டு தப்பான பேஸில் கட்டப்பட்ட அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இந்த தக்வாவின் மையத்தில் ஆரம்ப நாள் முதல் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி எதுன்னும் பொழுது நமக்கு இதில் 2 பதில்கள் கிடைக்கும். ஒன்று மஸ்ஜிது குபா, மதீனாவுக்கு போகும் பொழுது நபி கட்டின, நபியின் மூலமாக உருவாக்கப்பட்ட பள்ளி. இஸ்லாமுலன்னு பார்க்கும் பொழுது முதல் பள்ளியாக பார்க்கப்பட்டது குபா தான். அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபவி. நபி குபாவில் இருப்பாங்க. குபாவில் இருந்த பிறகு தான் அங்கேருந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் இருந்த பிறகு மதீனாவை அடைஞ்சிருப்பாங்க. மதீனாவில் ஒரு 6-7 மாதம் அபு அய்யூப் அன்சாரி அவங்க வீட்டில் இருப்பாங்க. பிறகு தான் நபியுடைய பள்ளி கட்டப்படும். முதல்ல ஒரு பள்ளி முஸ்லீம்களுக்குன்னா குபா. அதுவும் குபாவுடைய சிறப்பு இஸ்லாமில் மாஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய சிறப்புகளில் ஒன்று. ஜியாரத்துக்காக வேண்டி மக்கள் போகிறாங்கல்ல, உம்ரா ஹஜ்ஜுக்கெல்லாம், குபா பள்ளியை பார்க்காம அங்கே தொழுகாமல் வரமாட்டாங்க. ஏன்னா நபி அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஹதீஸ்களில் வரும், எந்த ஒரு மனிதர் வீட்டிலேயே சுத்தமாகி உது பண்ணிவிட்டு குபாவுடைய பள்ளியை அடைஞ்சு குபா பள்ளியில் ஒரு தொழுகை தொழுதால், குபாவுடைய பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது நபி சொன்னாங்க உம்ரா, ஒரு உம்ராப்புன்னு சமமாக இருக்கும். மஸ்ஜித் குபாவில் ஒரு தொழுகை தொழுகுவது ஒரு உம்ரா பண்ணதுக்கு சமமாக இருக்கும். இது குபாவுடைய சிறப்பில் ஒன்று. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரந்தோறும், சொல்லப்போனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜிது குபாவுக்கு போயிட்டு வருவாங்க. வாகனம் இருந்தால் வாகனத்தில் போவாங்க, வாகனம் இல்லைன்னா நடந்தாச்சும் போவாங்க. வாரத்தில் ஒரு முறை மஸ்ஜிது குபாவை நபி பார்த்துட்டு வருவாங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசிட்டு வருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் இந்த சுன்னாவை கடைசி வரையும் ஃபாலோ பண்ணாங்க. நபி வாரத்தில் ஒரு நாள் போனாங்க குபாக்கு, சனிக்கிழமை போனாங்க. அப்போ நானும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபாவுக்கு போயிட்டு வருவேன். எந்த காரணம், நபி போனாங்க, நான் போனேன். இப்படி நபியுடைய செயல் வளமையாக இருந்துச்சு. சஹாபாக்களும் இதை பார்த்து அவங்களுமே பேணக்கூடிய ஒரு சுன்னாவாக மாறுச்சு. குபாவுடைய சிறப்புகளில் இந்த அளவுக்கு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் நேரடியாக இந்த மஸ்ஜித் தக்வா, இந்த தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி எதுன்னு கேட்கும் பொழுது ஒரு சில இடங்களில் நபி சொல்லியிருப்பாங்க, உங்கள் இந்த பள்ளி, அதாவது நபி இருந்த, நபி கட்டின, சஹாபாக்கள்லாம் சேர்ந்து கட்டின மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளியை காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி வீட்டில் இருப்பாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நபியே, இந்த சிறந்த பள்ளிகள் எது, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிகளில் எது நமக்கு? நபி என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்த கற்கள்ல இருந்து ஒரு கைப்பிடி கல் எடுப்பாங்க, எடுத்து கீழே அடித்து சொல்லுவாங்க, இந்த பள்ளி தான். நபி இருப்பாங்க அப்போ நபியுடைய பள்ளியில், மஸ்ஜித் நபவியில். மஸ்ஜித் நபவிக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளின்ற பட்டம் இருக்குது, பெயர் இருக்குது. அதே போல் மஸ்ஜிது குபாவிற்கும் அதே போன்ற தலைப்புகள், அதே போன்ற பெயர்கள் இருக்குது. இங்கே மஸ்ஜிது குபான்ற சொல்கிறதுக்கும் இன்னும் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். என்னதுன்னா, அதே வசனம் அதான் சொல்லி கொடுப்பான் அந்த ஆயத்தில், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு, அதில் சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த வசனம் சம்பந்தமாகவே நபியுடைய தனியான ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்குனா, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு, சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் அது இருப்பார்கள். போய் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி? எந்த மக்கள்கிட்ட? அந்த குபா வாசிகள்கிட்ட போய் நபி கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் எப்படி? சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள்னு அல்லாஹ் அவங்களை சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணுறீங்க? அந்த மக்கள் சொன்னாங்க, தனியாக பேசுகிற அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல அல்லாஹ்வின் நபியே, எங்களோடு ஒரு சில யூதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்துவாங்க, தண்ணியை கொண்டு தன்னை தாயை சுத்தப்படுத்திப்பாங்க. நாங்களும் அதை எங்களுடைய அமலாக மாற்றிக்கிட்டோம். நாங்களும் பாத்ரூம் மலம் கழித்து வரும் பொழுது தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம். ஏன்னா அந்த காலத்தில் வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, தண்ணீர் ரொம்ப குறைவாக கிடைக்கிற பட்சத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்திஜ்மார். இஸ்திஜ்மார் அப்படின்னா கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறது. இதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் சுத்தத்தை கொடுத்துரும், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் அந்த வசதி இருந்துமே தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. கற்களால் நாங்கள் பண்ண மாட்டோம், தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் அடைஞ்சிப்போம், இந்த செயல் தான் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. நபி சொன்னாங்க, இதுதான் காரணமாக இருக்கும் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறதுக்கு.
இதுவும் புரிஞ்சிக்க முடியுது. குபா பள்ளி வாசலையும் அல்லாஹ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான், இந்த பள்ளி தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளின்னு சொல்லிட்டு. இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, எந்த ஒரு இரண்டாம் கருத்தும் கிடையாது. ரெண்டு பள்ளியுமே அல்ஹம்துலில்லாஹ் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி தான். அல்லாஹ் இங்கே சொன்னது தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளியில் தான் தொழுகணும். எந்த பள்ளி தப்பான காரணங்களுக்காக கட்டப்படுதோ அங்கே நீங்கள் தொழுகக்கூடாது. இதில் புரிஞ்சிக்க முடியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே நபிக்கு சொல்லி கொடுத்தா அங்கே தக்வாவின் அடிப்படையில் கட்டப்படாத பள்ளியில் நீங்கள் தொழக்கூடாது. பள்ளினாலே தொழக்கூடம்தான். அங்கே நபிக்கு அல்லாஹ் தனியாக கட்டளையிட்டால் நீங்கள் இங்கே தொழக்கூடாது. இதே வசனத்தை கொண்டு நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாங்க, எங்கே தொழுகைக்குமே ஒரு தனிப்பட்ட இடம் வேணுமோ, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு இடம் வேணுமோ, அதே போல் துபா செய்கிறதுக்கும் உங்களுக்கு சரியான இடம் வேணும். ஏன்னா துபா செய்கிறது சாதாரண அமல் கிடையாது. தொழுகை எப்படி நம்ம உடல் செய்யக்கூடிய சிறந்த அமல்களில் ஒன்றா இருக்குதோ, நம்முடைய செல்வங்கள் மூலமாக பண்ணப்படக்கூடிய சிறந்த அமலாக நம்முடைய குர்பானி துபா செய்கிறதாக இருக்குன்னு சொல்லி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இந்த துபா செய்கிறதுக்கும் நமக்கு சரியான இடம் வேணும். இதிலேயே புரிஞ்சிக்க முடியும், எல்லா இடங்கள்லையும் நம்ம துபா பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. எந்த இடத்துல அல்லாதவர்களுக்காக துபா செய்யப்படுதோ அந்த இடத்துல நாம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டும் கூட துபா செய்யக்கூடாது. இது ஒன்று. அதற்கு பிறகு ஹதீஸ் ஒன்று சொல்லி முடிக்கிறாங்க இந்த தலைப்பை. சாபித் பின் தஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு வாழ்ந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க, நதர ரஜுலுன் ஐ யன்ஹர இபிலன் பிபவானா, புவானான்ற இடத்துல ஒரு மனிதர் சில ஒட்டகங்களை துபா செய்ய நேர்ந்துக்கிட்டார். புவானான்ற இடத்துல ஒரு மனிதர் சில ஒட்டகங்களை துபா செய்ய நேர்ந்துக்கிட்டார். புவானா அப்படின்னா இன்றைக்கும் கூட சவுதி அரபுடைய எம்பு அப்படின்னு சிட்டி இருக்கும். எம்பு சிட்டியில் அதுதான் சவுதியுடைய மிகப்பெரிய போர்ட் இருக்கிற இடம் கூட. அந்த ஊருக்கு பக்கத்தில் புவானான்ற சின்ன இடம் இருக்குது, ஊர் இருக்குது. அந்த புவானான்ற இடத்துல சில ஒட்டகங்களை துபா செய்கிறதுக்காக ஒரு நபர் நேர்ந்துக்கிட்டார். அபுதாவுடைய ஹதீஸில் பார்க்கும் பொழுது 50 ஒட்டகங்கள் நேர்ந்துக்கிட்டார்ன்ற மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நபி கிட்ட இந்த செய்திகள் சொல்கிறாங்க, நபியே நான் புவானான்ற இடத்துல துபா செய்ய நேர்ந்துக்கிட்டேன். அப்போ நபி உடனே திருப்பி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர்கிட்ட, ஹல் கான ஃபீஹா வஸனும் மின் அவ்சானில் ஜாஹிலிய்யத்தி யுஅபத், அந்த இடத்துல வணங்கப்படுகின்ற சிலைகள் இருந்துச்சா? புவானா எந்த இடத்துல நீங்கள் துபா செய்யப்பட்டு நேர்ந்துக்கிட்டீங்க அந்த இடத்துல ஜாஹிலியா காலமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னமாக இருக்கட்டும், அங்கே ஏதாச்சும் ஒரு சிலை வணங்கப்பட்டு கொண்டு இருந்துச்சா? ஏதாச்சும் சிலையை மக்கள் அங்கே வணங்கிட்டு இருந்தாங்களா? அதுக்கு அந்த நபர் சொன்னார், இல்லை நபி, அப்படி நடக்கலை. பிறகு நபி செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, ஹல் கான ஃபீஹா ஈதும் மின் அயாதிஹிம், சரி அந்த சிலைகள் வணங்கப்படலை அப்படின்னா அந்த மக்கள் இந்த திருவிழாக்களுக்காக கூடுகின்ற இடமாக இருந்துச்சா? மக்கள் திருவிழாக்களுக்காக ஈதுகளாக கூடுகின்ற இடத்துல அது இருந்துச்சான்னு கேட்டாங்க. அதுக்கும் சொல்லப்படுது இல்லை நபியே. நபி பிறகு சொல்லியிருப்பாங்க, ஊ ஃபீபி நதரிக், உங்களுடைய நேர்ச்சை அங்கே நீங்கள் முழுமைப்படுத்தலாம், நீங்கள் அங்கே துபா செய்யலாம். இங்கே நபி 2 கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லை. ஒன்று, அங்கே ஏதாச்சும் சிலை வணங்கப்பட்டு கொண்டு இருந்துச்சா இதுக்கு முன்னே, இல்லை இப்போ வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குதா? அதுக்கு பதில் கிடச்சிருச்சு இல்லை. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்படி வணங்கப்படலை அப்படின்னா சிலைகள் அங்கே மக்கள் ஈதாக திருவிழாவாக ஒன்று கூடக்கூடியமாக இருக்கா? அதுவுமே இல்லை. இங்கே புரிஞ்சிக்கணும், ஈத் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கும் அதில் ஒரு சில தெளிவு இல்லாமல் இருக்குது. ஈத் அப்படின்னா நமக்கு அடிக்கடி வரக்கூடியது, நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடியது, நேரமாக இருக்கட்டும் இல்லை காலமாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும், நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒன்று ஈதுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நபி சொல்லுவாங்க தன்னுடைய கடைசி காலகட்டத்தில், யா அல்லா, அல்லா கிட்ட கேட்பாங்க, அல்லாஹும்ம லா தஜஅல் கபரி ஈதா, யா அல்லா என்னுடைய கபரை நீ ஈதாக ஆக்காத, மக்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய இடமாக ஆக்காத. எந்த நியத்தில்? கொண்டாடுற நியத்தில். மக்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய கபரை ஆக்காத, கொண்டாடப்படும் நியத்தில்.
மற்றபடி நார்மலாக ஜியாரத் பண்ணுறது, சலாம் சலாத் இதுக்கெல்லாம் தப்பு கிடையாது. மற்ற கொண்டாடுகின்ற நீயத்தில் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம கொண்டாடுகின்ற நீயத்துன்னு சொல்கிறோம்? நபியே சொல்லியிருப்பாங்க, லா தஜ்அல் கபரி வதன யுஅபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக ஆக்காத. இங்கே புரிஞ்சுக்க முடியும் நபி சொன்னது ஈதுக்கு அர்த்தம் அடிக்கடி மக்கள் வரக்கூடியது. அதே போல் வெள்ளிக்கிழமை இருக்குல்ல, நபி சொல்லியிருப்பாங்க வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக, இன்னஹாதா யௌமுன், இந்த நாள் இருக்குல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லில் முஸ்லிமீன் ஈதா, முஸ்லிம்களுக்கு ஈதாக ஆக்கியிருக்கான். ஒரு வாரத்தில் ஒரு முறை நமக்கு வரக்கூடிய சிறந்த நாளாக ஜுமுஆ இருக்கு. அப்போ அடிக்கடி நமக்கு நல்ல பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய நேரமாக நாளாக ஜுமுஆ இருக்கிறதுனால ஜுமுஆவை ஈதுல் உஸ்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துடைய ஈது கருத்தம் அங்கே கொண்டாடணும்னு கிடையாது. முஸ்லிம்கள் கொண்டாடுற மாதிரி ஈத் இருக்கு அப்படின்னு 2 ஈது தான், ஈதுல் ஃபித்ர், ஈது அதுஹா. ஈதுல் ஃபித்ர் அப்படின்னா நம்ம நோன்புக்கு பிறகு கொண்டாடுகின்ற பேருனா, ஈது அதுஹா அப்படின்னா குர்பானி கொடுக்குறோம்ல பக்ரீதில். அப்போ இந்த 2 ஈதுகள் தான் நாம் கொண்டாடக்கூடிய ஈதாக, ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ற ஈதாக 2 தான் இருக்குது. ஆனால் நபி தன்னுடைய கபரை பற்றி பேசும் பொழுதும் ஈதுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இன்னும் வெள்ளிக்கிழமையும் ஈதுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கொண்டாடுறதுக்காக கிடையாது, நமக்கு நலவுகளை ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வாரமும் கொண்டு வரக்கூடிய ஒன்று. எந்த அளவுக்கு நலவுகள் அதில் இருக்குது நபி சொல்லி கொடுத்தாங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் துவா கேட்கணும். அந்த துவா நீங்கள் எது கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவான், தாமதம் ஆகாது. அது ஒன்று. இன்னும் வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ரொம்ப பெருசு. அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே நாம் செய்ய வேண்டிய சுன்னாக்கள் நபி தனியாக சொல்லியிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆயிருச்சா இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க. நமக்கு இந்த ரிப்பீட்டடாக நலவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக வாரத்தில் ஒரு வாட்டி நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது. அதே போல் தான் வாரமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், ஆண்டாக இருக்கட்டும், ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு நாள் அப்படி நேரம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஈதுன், மக்கள் வழக்கமாக பார்க்குற ஒரு நாளாக அது இருக்கும். நபி கேட்குறாங்க, அந்த இடத்துல மக்கள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய அம்சங்கள் அந்த இடத்துல இருக்குதா? இல்லை. நபி அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் அதில் உங்களுடைய நேர்ச்சியை சரி பண்ணிக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம், அதுபாக பண்ணிக்கலாம். இதில் அந்த 2 கேள்விக்கும் பதில் இல்லைன்னு சொன்னாங்க சஹாபி. அதில் இல்லைன்ற பதிலுக்கு பதில் ஆமாம், அங்கே சிலை இருந்துச்சு சொல்லியிருந்தா நபி கண்டிப்பாக அனுமதி அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் அங்கே மக்கள் திருவிழாக்களுக்காக ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க, நபி அங்கேயும் அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடங்கள் நமக்கு மிகப்பெரிய இந்த தலைப்புக்கு தெளிவான ஹதீஸ் ஆதாரமாக இருக்கும். இந்த இடங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நபி கேட்குற கேள்விகள் நமக்கு புரியுது. அல்லாஹ் அல்லாதவர்களே வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? இல்லை. அந்த மக்கள் தன்னுடைய வழக்கத்தின் போல் அவங்க ஒன்று கூடிக்கிட்டு இருக்கிறாங்களா? அதுவும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் துபஹ பண்ணக்கூடிய அனுமதி நபி கொடுத்தே இருக்க மாட்டாங்க. இங்கே கொடுக்கப்படுது. என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இந்த அமல்கள் நடக்கலை, நடந்திருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தலைப்பும் அதுதான் சொல்லுது. எந்த இடத்துல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு செயல் நடக்குதோ அங்கே நாம் அல்லாஹுடைய பெயரை கொண்டும் சொல்லக்கூடாது, துபா பண்ணக்கூடாது, தர்மங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த நார்மல் ஜுபாவில் மட்டும் எல்லா செயல்கள்லையும் அடங்கும். இப்போ தொழுகையும் கூட, இப்போ ஒரு சில இடத்துல இருக்கும் மக்கள் எல்லாரும் அவங்க தெய்வங்க வணங்கிட்டு இருக்காங்க இடத்துல, அதே இடத்துல போய் நான் தொழுகை போகிறேன்னு சொல்கிறது சரியான முறை கிடையாது. நமக்கு தொழுகை சம்பந்தமாக நபி சொன்னாங்க, உலகத்தை நீங்கள் எங்கே வேணால் தொழுகலாம், அது நம்ம நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் அந்த தொழுகைக்கும் சில தடுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள் நம்ம தொழுகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்ரூம் இருக்குது, தொழுகக்கூடாது. கபறுகள் இருக்குது, தொழுகக்கூடாது. குப்பை கூடங்கள் இருக்குது, தொழுகை கூடாது. அசுத்தமான இடமாக இருக்குது, தொழுகை கூடாது. இப்படி அந்த தொழுகைக்கான இடங்கள் இருக்குது. நாம் இந்த இடங்களில் தொழுதா நமக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இருந்தால் கண்டிப்பாக நாம் தொழக்கூடாது. அப்போ துபா செய்யக்கூடிய அமலும் அதே போல தான். இந்த இடத்துல நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி துபா செய்யப்படுதா, அங்கே நாம் துபா செய்யக்கூடாது. அப்படியே அந்த மாமிசங்கள் நமக்கு வழங்கப்பட்டால் நாம் அதை உண்ணவும் கூடாது. இதை இன்னையுடைய காலத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதையும் அழகாக புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி இந்த தர்காக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும், பொதுவாக சிலைகள் கிட்ட இன்றைக்கி முஸ்லீம்கள் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நிறைய மக்கள் முஸ்லீம்கள் கோயிலுக்கு போகிறாங்க.
குழந்தை இல்லாததுக்கு ஒரு சில கோயில்களில் மரம் இருக்கும், பழைய கால மரமாக இருக்கும், தொட்டில் கட்டுவாங்க. இன்றைக்கி முஸ்லீம் அங்கேயுமே தொட்டில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க குழந்தை இல்லைன்றதுனால. இப்படி நம்முடைய மக்கள் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கண்டிப்பாக நடக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும் தரோம் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த இடங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அடுத்து பலியிடப்படுதோ, இல்லை அப்படிப்பட்ட இடங்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அடுத்து பலியிடப்பட்டாலோ நாம் அந்த மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, அது நாம் சாப்பிடக்கூடிய தகுந்த உணவாக கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு நாம் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும் எந்த உணவாக இருக்குது. நான்வெஜ்ஜாக இருக்கா, இன்னும் கூடுதல் கவனம் இருக்கணும். நான் போய் வாங்கலை, இந்த கடையில் யாரோ வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க, நண்பர்கள் கொடுக்குறாங்க, உறவுகள் கொடுக்குறாங்க, முதல்ல விசாரிக்கணும் எந்த அடிப்படையில் இந்த மாமிசம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஏதோ ஒரு ஃபாத்தியா ஓதப்பட்டுச்சு, இல்லை இவங்களுக்கு இது நடக்கப்பட்டுச்சு, மையத்தை இறந்து 40 நாள் ஆயிடுச்சு, அதுக்காக ஃபாத்தியா ஓதப்பட்டுச்சு. இப்போ இந்த நோக்கங்களுக்காக நமக்கு விருந்தளிக்கப்படுது அப்படின்னா அந்த விருந்துகள் நாம் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இது நபி சொல்லி கொடுத்த சுன்னாஹ ரீதியான முறை கிடையாது. அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, விருந்துக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் உங்களை அழைச்சா கண்டிப்பாக நீங்கள் விருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த விருந்துகள் அல்லாஹ் சொல்லி கொடுக்காத வண்ணம் இருக்க அது நமக்கு உண்மையான விருந்தே கிடையாது. புரிஞ்சுக்கணும். இதே போல் ஒரு சில விருந்துகள் இருக்கும், வெறும் பணக்காரங்களை மட்டும் மக்கள் அழைப்பாங்க, ஏழைகளை கவனிக்க மாட்டாங்க. அந்த விருந்தும் நாம் கலந்துக்கக்கூடிய விருந்து கிடையாது. நாம் அவங்க அழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செல்வந்தராகவே இருக்கட்டும், அங்கே ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னா அந்த விருந்து நமக்கு போய் கலந்துக்கக்கூடிய விருந்து கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க ஷர்ருத்தாம், அதுதான் இருக்கிறதுலே கெட்ட விருந்து, கெட்ட உணவு உங்களுக்கு அது. இதே போல் அபூபக்கருடைய ரலியல்லாஹுடைய மிகப்பெரிய சம்பவம் நமக்கு முன்னே இருக்கும். அவர்கிட்ட இருக்க ஒரு பணியால் ஒரு உணவு கொடுப்பாங்க, அதை சஹாபி சாப்பிட்ருவாங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான் சொல்லிட்டு. அதற்கு பிறகு அவர் அந்த ரீசனை சொல்லுவார், நான் இந்த காரணத்தினால இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண இந்தந்த விஷயங்களுக்காக எனக்கு கிடைச்ச பரிசு இது, அந்த உணவு அது. அந்த சஹாபி உடனே என்ன பண்ணாங்க, இருக்கிறத துப்புனாங்க, வயிற்றுக்குள்ளே போனதை விரலை விட்டு விட்டு எடுத்து வாந்தி எடுத்தாங்க. என்னுடைய உடம்புக்குள்ளே போக வேண்டியது முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்கணும். இத்தனைக்கும் நான்வெஜ்ஜாக இருக்கும் பொழுது, மாமிசங்களாக இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய கவனங்கள் நம்ம இதை காட்டணும் இன்ஷா அல்லாஹ். ஏதோ கிடைக்குது, சாப்பிடாம இருக்கும், நல்ல உணவு கிடைக்குது, நல்ல மாமிசம் கிடைக்குதுன்ற பேரில் சாப்பிட்டுக்கிட்டால் நாம் மனுஷங்க கிடையாது. அல்லாஹ் நமக்கு முஸ்லீமாக ஆக்கியிருக்கான், நமக்கு நம்மளுடைய அறிவுகளை கொடுத்துருக்கான். நாம் இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில ஹோட்டல் சம்மந்த மக்கள் கேட்பாங்க, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா? வெளியில் போர்டு ஹலால்னு போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்கிற உண்மையிலே ஹலால் நமக்கு தெரியலையே. இப்போ சந்தேகமாக இருந்து நம்பி சொல்லி கொடுத்தாங்க, விட்டுருங்க. சந்தேகமான இடத்துக்கு போகாதீங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு அங்கே தான் சாப்பிடக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது, ஹலாலான்னு தெரியலை, இந்த விசாரித்து பார்ப்போம் அந்த உள்ளே இருக்கிற ஆட்களுக்கிட்ட ஹலாலா இல்லையா. ஹலால்னு சொல்கிறாங்க, அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு, ஆனால் கேட்டு ஹலால்னு தலையாட்டுவாங்க. சரி, அந்த அடிப்படையில் நீங்கள் சாப்பிட மனசு இருந்தால் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க, இல்லையா கிளம்பி போயிடுங்க. இது ஏன் இது சொல்லப்படுதுன்னா, நமக்கு புகாரில் ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு நான்வெஜ் உணவு கொடுக்கப்படும். விசாரிப்பாங்க, இந்த உணவு எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் சரியாக கிடைக்காது. ஹலாலா ஹராமான்னு தேடுவாங்க, கிடைக்காது. உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு சொல்லுவாங்க, நான் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணேன், முடிஞ்ச முயற்சி தேடுறதுக்கு பண்ணேன், முயற்சி பண்ணியும் பலன் கிடைக்கல, அதனால பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டேன். இந்த நமக்கு முயற்சி பண்ணி பலன் கிடைக்காம போது, பதில் கிடைக்கலன்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றதுல அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நமக்கு ஹலால் ஆயிரும். நமக்கு தெரிஞ்சுமே கூட கண்டிப்பாக அங்கே நாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நமக்கு வெளிப்படையாக தெரியும் இவங்ககிட்ட தான் கறி வாங்குறாங்க, கொடுக்கறது இப்படி இருக்குது. நாம் அங்கே நமக்கு நல்லபடியாக தெரியும்னா நாமளும் போகக்கூடாது, நம்ம உறவுகளையும் அங்கேருந்து தடுக்கணும், எச்சரிக்கணும். நமக்கு எதுவுமே தெரியாது, வேறு ஊருக்கு போகிறோம், ஒரு புது கடையாக இருக்குது, அங்கே சாப்பிட உட்காந்துட்டோம், ஆர்டர் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு யோசனை வருது, விசாரிக்கிறோம், மக்கள் ஹலால்னு சொல்கிறாங்க, இல்லை தெரியலன்றாங்க, வேறு கடைக்கும் போக வாய்ப்பு இல்லை, நமக்கு வெளியே போக முடியலை, பிஸ்மில்லா சாப்பிட்றதுல பிரச்சனை எதுவும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். ஆக நம்முடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கணும் உணவு ரீதியாக. இதனாலேயே இன்றைக்கான பாடங்கள் நமக்கு முன்னே இருக்குது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்ட பிராணிகள் நமக்கு ஹலால் கிடையாது. அல்லாஹுடைய பெயரை கொண்டு அறுக்கப்பட்டால் மட்டுமே நமக்கு ஹலால் அது. அதே போல் அல்லாஹுடைய பெயர்
அல்லாத வேறு பெயர்களை கொண்டு அறுக்கப்படுகின்ற இடமாக இருந்தாலும் அங்கேயுமே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அறுக்கப்பட்டாலுமே நமக்கு அது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா மக்கள் தப்பான எண்ணத்துக்கு நம்மளை தள்ளி வச்சிருவாங்க. நபி இதையே வேறு வழிகளில் சொல்லுவாங்க, உங்களுக்கு கெட்ட பெயர்கள் தரக்கூடிய இடத்தை விட்டு நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க. இந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்குமா? போகாதீங்க. நபி நமக்கு 2 வகையான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்று, யாரை கொண்டும் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. தப்பான எண்ணம் கொள்வது ஒரு முஸ்லீமுடைய அழகு கிடையாது. தப்பான எண்ணம் கொள்வது, இப்போ ஏதோ இடத்துல உங்களை பார்க்குறேன், இப்போ நார்மலாக அதிகமாக இப்போ என்ன சொல்லுவோம், ஒயின் ஷாப் இருக்குல்ல, இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, ஒயின் ஷாப் பக்கமாக ஒரு மனிதர் போயிட்டு அப்துல்லா போய்கிட்டு இருக்கார், நான் பார்க்குறேன் அப்துல்லா போகிற, அப்போ குடிகாரர் தான் இவர் அப்படின்னு நான் டக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறது தப்பு. அவர் வேறு இடத்துக்குமாச்சும் போகலாம், வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கலாம், யாராச்சும் உறவுகள் போயிருந்துருக்கலாம், தேடுறதுக்காக போய் சர்ச் பண்ண போயிருப்பார், இல்லை கையில் அந்த நேரத்துக்கு சேஞ்ச் வாங்க வேண்டிய அவசியம் வந்து சேஞ்சுக்காக போயிருப்பேன், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். நபி சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு எண்ணம் தப்பாக கொள்வது ஒரு முஸ்லீமுடைய அழகு கிடையாது. யாராவனா இருக்கட்டும், நல்ல எண்ணம் கொள்ளுங்க. நல்ல எண்ணம் கொள்றதுனால நமக்குள்ள நிறைய நிம்மதிகள் கிடைக்கும், நிறைய நலவுகளுக்கான வழிகள் திறக்கும். தப்பான எண்ணம் கொள்ள கொள்ள என்ன ஆகும், சந்தேகங்கள் அதிகமாகும். சந்தேகப்படுவது இஸ்லாமிய பார்வையில் வெறுக்கப்பட்டது, ஒரு சில கட்டங்களில் ஹராம். சந்தேகப்படுறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த சந்தேகத்துக்கு பதில் தான் நமக்கு எவிடன்ஸ் பார்ப்போம், ஆதாரங்கள் வைக்கிறாங்களா, இப்படி இருக்கா, நம்ம கொஞ்சம் தீர விசாரிப்போம். வெறுமனே சந்தேகம் கொள்வது, நமக்கு நம்ம யோசிக்கிட்டே இருக்கிறது சரியான முறை கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் யாரை கொண்டும் தப்பான எண்ணம் கொள்ளாதீர்கள். நபி மறுபக்கம் சொன்னாங்க, வேறுடைய தப்பான எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்க. அதே விஷயங்கள் தான், உங்கள் கையில் சேஞ்ச் இல்லையா, ஒயின் ஷாப்பில் போய் தான் மாத்திரன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு கடைக்கு போங்க, வேற எங்கேயாச்சும் போங்க. இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பார்க்குற நான் நபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவரை கொண்டு தப்பான எண்ணம் கொள்ளாத. ஒருத்தர் போகிறார் சேஞ்சுக்காக, எதுக்காக வேண்டி ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு, நான் பார்க்குறேன் அவர் குடிகாரர் தான் சொல்லி நான் எண்ணம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நபி எனக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, போகக்கூடிய அவருக்கும் நபி சொல்லி கொடுக்குறாங்க, உனக்கு வேணும்னா வேற எங்கேயாச்சும் போ, இங்கே போனால் அவன் பேர் இங்கே தப்பாக ஆகுது இல்லை, அடிப்படுது தப்பாக, அப்போ நீங்கள் போகாத. நபி அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இதையும் புரிஞ்சிக்க முடியும், எங்கெங்கெல்லாம் நமக்கு தப்பான பெயர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடங்களை விட்டு முழுக்க முழுக்க தள்ளி இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள நாம் நம்மளை தள்ளிக்க கூடாது. இது ஒன்று. இங்கே நமக்கு நேர்ச்சை சம்பந்தமான விஷயமா இருக்குது. பொதுவாக நேர்ச்சை முதலே நான் பேசியிருப்பேன். இந்த நேர்ச்சை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நபி சொல்லுவாங்க, நேர்ந்துக்கிறதே முதல்ல ஒரு தப்பான விஷயம்தான், வெறுக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா நேர்ச்சையின் மூலமாக ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், தனக்கு இல்லாத விஷயத்தை தனக்கு தானே கடமையாக்கிப்பான். இப்போ நார்மலாக இந்த நபர் நபிக்கிட்ட சொன்னாங்கல்ல, நான் புவானான்ற இடத்துல ஒரு சில ஒட்டகங்களில் துபாப்பரை நேர்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த நேர்ச்சை அவர் எதை கொண்டு நேர்ந்துக்கிட்டாரோ அந்த காரணம் எல்லாம் முடிச்சிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஜுரமாக இருக்குது, எல்லாம் என் பிள்ளைக்கு சீக்கிரமாக நிவாரணத்தை கொடு, நான் இத்தனை ஒட்டகங்களை இந்த இடத்துல துபாக பண்ணுறேன். அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்துருவான். நிவாரணத்தை கொடுத்த பிறகு என்ன ஆயிரும், அந்த ஒட்டகத்தை துபாக பண்ணுறது என் மீது கடமையாயிரும். இது வரைக்கும் மேலே கடமை கிடையாது, அந்த ஒட்டகத்தை நான் சுபா பண்ணாமலே போனால் தப்பு கிடையாது. அங்கே நேர்ந்துக்கிட்டேன், நடந்துருச்சு, நடந்துக்கிட்ட பிறகு நான் துபா பண்ணுறது கண்டிப்பாக கடமையாயிரும். அதை நான் செய்யாமலே மவுத்தாயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட கேள்வி கணக்கு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அதிக வாய்ப்புகள் இது சம்பந்தமான தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு தான் அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தள்ளுவான். நவதுபில்லா மின் தாலிக். ஆக பொதுவாக நபி சொல்லுவாங்க, நேர்ந்துக்கிறதே ரொம்ப வெறுக்கத்தக்க செயல். நபி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி தடுத்து இருக்காங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின்னதர், நேர்ந்துக்கிறதை விட்டு நபி நம்மளை தடுத்து இருக்காங்க. நபி காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த நேர்ச்சை எல்லாமுமே யுஸ்தஹ்ரஜு அல் மால மினல் பகீல், கஞ்சத்தனம் பண்ணுறாங்கல்ல கஞ்சர்கள், அவங்க கிட்ட இருந்து செல்வத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒரு பாதை தான் நேர்ச்சை. புரியுதா? யார் கஞ்சமாக இருக்கிறாங்களோ அந்த கஞ்சன்கள் கிட்ட இருந்து செல்வத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒரு பாதை தான் நேர்ச்சை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு இந்த சுகத்தை கொடு, என்னுடைய குழந்தைக்கு அதே குழந்தைக்கு சீக்கிரம் ஷிஃபாவை கொடுத்துட்டு சீக்கிரமாக நான் 10 பேர் உணவளிக்கிறேன். அப்போ இந்த 10 பேருக்கு உணவளிக்கிறேன் நீ பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி அவர் முன்னாடியே 10 பேருக்கு உணவளித்து துவா கேட்டிருந்தா மேட்ரு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் முன்னாடியே ஒன்றும் பண்ணலை, சேமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தார், கனித்தனம் காட்டுக்கிட்டு தனக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார்,
கஞ்சனா இருந்தார். நபி சொன்னாங்க, அவருக்கு இந்த கஞ்சத்தனத்திலிருந்து செல்வத்தை வெளியெடு கொண்டு வந்து ஏழைகளுக்கு போய் சேர்க்கறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற பாதை நேர்ச்சை. ஆனால் என்னவாகும், நேர்ச்சையினால் எந்த ஒரு விதியும் மாற்றப்படுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அதே விஷயம் தான், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 4 நாள் கழிச்சு அல்லாஹ் முழுக்க தீவிரமான முழுமையான ஷிஃபா கொடுத்துவான்னு வைங்க. இந்த 4 நாள் அந்த குழந்தைக்கு ஜுரம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த 4 நாள் நான் பொறுமையாக அமல் பண்ணிக்கிட்டு துவா கேட்டிருந்தாலே போதுமானது. இப்போ நான் நேர்ந்துக்கிறதுனால 4வது நாள் கிடைக்கிற ஷிஃபா 2வது நாள் கிடைக்காது. அந்த 4 நாள் பூர்ணமாகி தான் தீரும். இந்த 4 நாள் அந்த கஷ்டம் இருந்து தான் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் நேர்ந்துக்கிறதுனால நான் விதியை ஒன்றும் முற்படுத்துறது யாருக்கும் அனுமதி, யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அதிகமாக துவா கேட்கறது அல்லாஹ் தஆலா நமக்கு இலகுவ நாடுவானே தவிர நேர்ச்சையினால் நமக்கு சீக்கிரம் கொடுக்க மாட்டான். நபி சொன்னாங்க, இந்த நேர்ச்சை இந்த கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து செல்வங்களை வெளியெடுக்கிற ஒரு பாதையாக இருக்குது. நேர்ச்சை பொதுவாகவே வெறுக்கத்தக்க செயல். அந்த செயலை ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்களே விஷயத்தை கட்டாயமாக்கிக்கிறாங்க. இதனாலேயே நான் உங்களுக்கும் பொதுவாக சொல்லுவேன், ஏதாவது நேர்ந்துக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க. என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் நாம் இப்போ ஒரு விஷயம் இருக்கும்ல, 2 பேருக்கு உணவளிக்கிறேன், யா அல்லாஹ் நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், பாஸ் ஆகிட்டேன்னா 2 பேருக்கு உணவளிக்கிறேன். அந்த நேர்ச்சி அப்படி பண்ணாமல் அந்த 2 பேருக்கு முதல்ல உணவளிச்சிடுங்க. 2 பேருக்கு முதல்ல உணவளிச்சிடுங்க. உணவளிச்ச பிறகு யா அல்லாஹ் நான் உனக்காக ஒரு அமலை பண்ணியிருக்கேன், எந்த ஒரு வெளி காரணம் கிடையாது, எந்த ஒரு உலக லாபம் கிடையாது, எந்த ஒரு மக்கள் பேர் புகழ்ச்சி கிடையாது. 2 பேருக்கு உணவளிச்சிருக்க முழுக்க உன்னை எதிர்பார்த்து, உன்னுடைய திருப்தி எதிர்பார்த்து, இந்த அமல் நான் உனக்காக பண்ணியிருக்கேன் யா அல்லாஹ், இதை நீ கபூல் செஞ்சுக்க, இதற்கு ஒரு பகரமாக இல்லை இதற்கான ஒரு சின்ன அன்பளிப்பாக என்னுடைய இந்த விஷயத்தை இலகுவ காட்டியா அல்லாஹ். நாம் நேர்ந்துக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு எழுதப்பட்ட விதியில் எந்த மாற்றமாக போகிறது கிடையாது. அந்த நேர்ந்துக்கிறது அவசரத்தனம் கொண்டுள்ள மக்கள் பண்ணக்கூடிய வேலைகள். அது அல்லாஹ்வின் மீது நிலையான நம்பிக்கை இல்லாத மக்கள் பண்ணக்கூடிய வேலை. அது அப்படி நேர்ந்துக்கிட்டால் என்ன ஆகும், நிறைய மக்கள் நிறைய கஷ்டங்களில் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமைகளை விட இன்னொன்று ஆட் பண்ணிப்பாங்க கடமையாக. அதையும் செய்கிறதுக்கு முழுக்க முயற்சிக்கணும் அவங்க. ஆக நேர்ந்துக்கிறது சரியான குணம் கிடையாது. அப்படியே நேர்ந்துக்கிட்டால் என்ன பண்ணணும், அல்லாஹ் தஆலா இதை பற்றி தான் அடுத்த பாடத்தில் ஆயத்து வசனம் ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை இமாம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. தலைப்பு மினஷ்ஷிர்கி அந்நதர் லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்துக்கிறது. இதில் முதல் வசனமாக குறிப்பிடுவாங்க யூஃபூன பின் நதர், நல்ல மனிதர்கள், முத்தகீன்கள், சுவனவாசிகள். சூரத்து தஹர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். இந்த மக்கள் நேர்ச்சைகளை பூரணமாக நிவர்த்தி செய்வாங்க. எந்த விஷயங்கள் நேர்ந்திருக்காங்களோ அந்த விஷயங்களை முழுக்க அழகான முறையில் பூரணப்படுத்துவாங்க. எந்த விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி இறந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக முழுக்க செஞ்சு முடிச்சிருவாங்க. யூஃபூன பின் நதர், அவங்க நேர்ச்சைகளை சரிவர முடித்திருவாங்க. இது சோனவாசிகளின் தன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தஹர்ல சொல்லி கொடுப்பான். நேர்ந்துக்கிறது வெறுக்கத்தக்கது, நேர்ந்துக்கிட்ட பிறகு கடமையாயிருது. அந்த கடமையை சரிவர செஞ்சால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவான். இப்போ தொழுகை இருக்குது, தொழுகை நம்ம கடமையாக்கப்பட்ட ஒன்று, தொழுகலைன்னா தண்டனை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சரியாக தொழுந்தா அல்லாஹ் அவங்கள பாராட்டுவான். அந்த தொழுகைக்காக வேண்டி அவங்களுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுப்பான், நிறைய சிறப்புகளை கொடுப்பான். மறுமையில் அவங்களுக்குன்னு தனி இடங்குற அல்லாஹ் கொடுப்பான். நோன்பு இருக்குது, கடமையாக்கப்பட்ட நோன்பை விட்டால் கண்டிப்பாக தண்டனை கேள்விகள் இருக்குது. அந்த நோன்பை சரிவர செஞ்சு முடித்தோம்னா அல்லாஹ் இந்த நோன்பாளிகளுக்காக தனி ஒரு வாசலை ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்கான் நோன்புக்காக வேண்டி. ஆக கடமையான அமல் செய்யலனா பாவங்கள், செஞ்சா பாராட்டுகள். இது கடமை தான். நம்ம செய்ய தவறிட்டா தண்டனைகள், செஞ்சு முடிச்சுட்டா நியமத்துகள். இது கடமைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பொதுவான சட்டம் தான். அதே போல இந்த நேர்ச்சையும் கூட, நேர்ந்துக்கிறது அடிப்படை வெறுக்கத்தக்க செயல். நேர்ந்துக்கிறதுனால எனக்கு நான் இன்னொன்று கடமையாக்கிட்டேன், சரி நேர்ந்துக்கிட்ட பிறகு நேர்ச்சியை முழுமைப்படுத்தணும்ல, நேர்ந்துக்கிட்டதை முழுசாக முடிச்சு கொடுக்கணும்ல. அப்படி முழுசாக முடிச்சு கொடுக்கறது அல்லாஹ் பாராட்டுறான். இவங்க சொர்க்கவாசிகள், இவங்களுடைய தன்மைகள் சொர்க்கவாசிகள் தன்மைகள். ஆக நேர்ச்சையை சரியான முறையில் நேர்ந்துக்கிறது அவசியம். இந்த நேர்ச்சையின் மூலமாக நாம் நம்மீது ஒரு அமலை கடமையாக்கியிருக்கோம். அந்த கடமை நபி நமக்கு சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மேலே கடமையாக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய வேணாம்.
அந்த நேர்ச்சையை நேர்ந்துக்காமல் நீங்கள் ஒரு சின்ன அமலாக முதல்ல பண்ணிடலாம். அந்த அமலுக்கு நீங்கள் அல்லாஹ் கிட்ட பேசி அல்லாஹ் கிட்ட இதை கொண்டு துவா பண்ணி, அல்லாஹ் உனக்காக பண்ண, இதை கொண்டு எனக்கு இதை நடத்தி கூடிய அல்லாஹ் முடிஞ்சிருச்சு. இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம இது வரைக்கும் நேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை நேர்ந்துக்கிட்டோமோ அதை நாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் செஞ்சு தான் முடிக்கணும். வேறு வழிகள் நமக்கு இல்லை. எங்கே வேறு வழிகள் இருக்கும் அப்படின்னா, நம்ம சக்திக்கு இல்லாத விஷயங்கள் நேர்ந்துக்கிறது. இப்போ மாதம் சம்பாதிச்சுட்ருப்போம் ரொம்ப கம்மியாக, நம்முடைய உம்ராவே ஆயிருக்காது. ஒரு பெரிய விஷயத்தை நாடி இருப்பாங்க. அல்லாஹ் எனக்கு நல்ல முறையில் நிக்காஹ் நடந்து நல்ல முறையில் சாலிஹான குழந்தைய கொடுத்தா நான் 2 பேர் ஹஜ் பண்ண வைக்கிறேன். இங்கே இவருக்கே உம்ரா பண்ணக்கூடிய காசு இல்லை, 2 பேர் ஹஜ் பண்ண வைக்கிறேன். இது நம்மால் முடியாத நேர்ச்சைகள், நம்ம கைமீறி போகிற நேர்ச்சைகள். நம்ம செய்ய முடியலை அப்படின்னா அது சம்பந்தமாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் இதற்கான பரிகாரம் பண்ணணும். ஏன்னா கடமையான விஷயங்கள், அது கடமை ஆக்கிட்டீங்க, பண்ண முடியலை. பண்ண முடியுன்றதுனா தொகை மட்டும் கேட்டால் போகாது உங்களுக்கு, அதுக்கான பரிகாரங்கள் பண்ணணும். இப்படி நேர்ச்சை சம்பந்தமாக நமக்கு தெளிவான விஷயங்கள் இருக்குது. அடுத்து 2வது வசனமாக சொல்லி கொடுக்கப்படுது இங்கே, வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்த்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமு. நீங்கள் செலவு பண்ணக்கூடிய எந்த ஒரு செலவுகளாக இருக்கட்டும், நீங்கள் செலவு பண்ணக்கூடிய எந்த ஒரு செலவுகளாக இருக்கட்டும், அல்லது நேர்ந்துக்கக்கூடிய எந்த ஒரு நேர்ச்சையாக இருக்கட்டும், ஃபஇன்னல்லாஹ யஅலமு, அல்லாஹ் அதை நன்கறிந்தவன். நாம் பண்ணக்கூடிய செலவுகள், நாம் நேர்ந்துக்கிற நேர்ச்சைகள், இது 2ஐயும் அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எதை நம்ம செலவு பண்ணுறோம், எதை நம்ம நேர்ச்சிக்கிறோம். இந்த செலவுகள் நேர்ச்சை சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரா அப்படின்னா, நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தலைப்பு என்னது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வது ஷிர்க். நேர்ச்சை ஒரு இபாதத், நேர்ந்துக்கிறதுன்றது அடிப்படை ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாம் நம்ம மேலே கடமை ஆக்கிறது நம்பி வெறுத்தாங்க. நேர்ந்துக்காதீங்க, நீ கடமை ஆக்குறீங்க. நீ கடமை ஆக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சாகணும், செய்யாமல் போய் அல்லாஹ்கிட்ட கேள்விகள் இருக்குது. இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இந்த நேர்ச்சை முழுக்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படையக்கூடிய தன்மையில் தான் இருக்கணுமே தவிர அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த வசனத்துடைய தஃப்சீர் கொஞ்சம் தேவைப்படுது புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்து உள்ள ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ், நம்ம இலகுவாக புரிய வைக்கிற ஹதீஸ், அதுலேயும் ஒரு சில விளக்கங்கள் தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் இதை பற்றின தெளிவான விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு விஷயங்களை கேட்குற சக்தியை கொடுத்தானோ, புரிஞ்சிக்கிற சக்தியை கொடுத்தானோ, அதை விட அதிகமாக அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். எந்த விஷயங்கள் சம்பந்தமாக பாடங்கள் பயின்றோமோ கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயங்களை பிற மக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்லாஹ் எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய சிறந்த உயர்ந்த நிலை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.